உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. உங்கள்கிட்ட நல்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 10 கால் உங்களுக்கு வரும். சார் லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த ட்ராப்பில் போய் விழுந்துடக்கூடாது. சில பேர் நான் பார்த்துருக்கேன், வெக்கேஷன் ட்ரிப்புக்காக பர்சனல் லோன் போடுவாங்க. அதோட உங்களுக்கு பிளண்டாகவே சொல்கிறேன், முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. சொசைட்டி நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட உடனே ஒரு வீடை வாங்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து வீடு வாங்க வச்சுருக்கு. அவன் வாங்குகிற சம்பளத்தில் அவன் செலவை பார்ப்பானா, ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஃபேமிலி செலவை பார்ப்பானா, இஎம்ஐ கடனை பார்ப்பானா, இன்வெஸ்ட் பண்ணுவானான்னு பார்க்கும்போது இது ஒரு பெரிய பெரிய டஃப்பான டாஸ்க். நம்ம ஊரில் என்னென்னா, வேலைக்கு சேர்ந்த உடனே 3 மாதம் சம்பளம் வந்த உடனே உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துட்றாங்க. அடுத்தது உடனே உங்களுக்கு ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிருது, பர்சனல் லோன் வேணுமா. ஸோ இங்கே நீங்கள் தான் டிசிஷன் மேக்கர். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேலரி ஆரம்பித்தோடனே 5% சேமிக்க ஆரம்பி. ஸோ அந்த சேவிங்ஸ் உனக்கு ஒரு ஹேபிட்டை கொடுக்கும். ஸோ ஒரு 2 வருஷம் ஆனவுடனே உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோனை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அடைக்கணும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி போய் ஹோம் லோன் பார்ட் பேமெண்ட் பண்ணக்கூடாது. இதை அடைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹோம் லோனும் இஎம்ஐயும் பேரலாக போயிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் சம்பளம் அதிகமாகுதோ அப்போ போய் எல்லாரும் ஹோம் லோன் பார்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. இன்னொன்று சொல்கிற மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் ப்ரெஷருக்கு, இந்த பகட்டான வாழ்க்கைக்கு, வீக்கெண்ட் செலிப்ரேஷனுக்கெல்லாம் அடிமையாகாமல் உங்களோட சம்பாத்தியத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், செலவை கம்மி பண்ணுங்கள், சேமிப்பை அதிகப்படுத்துங்க. இந்த 3 கான்செப்டை செஞ்சிட்டிங்க அப்படின்னா. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சார், இப்போ இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு ஹோம் லோன், இஎம்ஐ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு அது ஒரு பெரிய சவாலாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே சாத்தியமா சார்? ரொம்ப சவாலான காரியம், கடினமான காரியம். ஒரு சைடு நம்மளை மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸு, இதை தவிர ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் பெரிய பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஒரு வருஷம் 2 வருஷம் ஏதாவது புக்கை படிச்சுட்டு சொல்லிடுறாங்க. இப்போ நம்மலாம் ஒரு 15 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு சைடு சொசைட்டி நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட உடனே ஒரு வீடை வாங்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து வீடு வாங்க வச்சுருது. ஸோ அவன் வாங்குகிற சம்பளத்தில் அவன் செலவை பார்ப்பானா, ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஃபேமிலி செலவை பார்ப்பானா, இஎம்ஐ கடன் பார்ப்பானா, இன்வெஸ்ட் பண்ணுவானான்னு பார்க்கும்போது இது ஒரு பெரிய பெரிய டஃப்பான டாஸ்க். ஸோ இப்போ கடன் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கடனை தான் அடைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த மாதிரியான கடன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ ஹோம் லோனுங்கிறது ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட். ஸோ நீங்கள் ஹோம் லோனுக்குள்ளே நம்ம போகாதீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஹோம் லோன் இஎம்ஐக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம் லோன் இஎம்ஐயை மட்டும் தொடர்ந்து கட்டுங்க. வேறஸ் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதை தாராளமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். பட் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் அமௌண்ட். பண்ணாமலே இருக்காதீங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், பண்ணுறதே கிடையாது. ஹோம் லோன் இஎம்ஐ வித் ஃபேமிலி கமிட்மெண்ட். நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாயாவது ஆரம்பிங்க, ஒரு 1000 ரூபாயாவது எஸ்ஐபி ஆரம்பிங்க. உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் எஸ்ஐபியில் ஒரு 6 மாதம் 8 மாதம் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரோத் தெரியும். யாராவது ஒரு அட்வைசர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேர் சார் பாருங்கள், நீங்கள் 8 மாதத்தில் 8000 ரூபா கட்டியிருக்கீங்க, இல்லை 12 மாதத்தில் 12000 ரூபா கட்டியிருக்கீங்க, ஆர்டியில் இதே கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6%, அவருக்கு ஃபேவரபுளாக மார்க்கெட் ஏறி இருந்தது அப்படின்னா இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா அதை அவரை மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவர் கொஞ்சம் செலவை கம்மி பண்ணுவார். ஸோ யாராக இருந்தாலும் அன்லெஸ் ஆர் அன்டில் அவங்க கமிட்மெண்ட் டைட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. பட் எப்போ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% உங்களோட சேவிங்ஸ் பண்ணுங்கள். 30% சொல்கிறோம். பட் கடன்லாம் இருக்குது அப்படின்னா 5லேருந்து 10% சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. தட் ஷுட் பி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறமா. எஸ்ஐபி ஷுட் நாட் பி யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். அதையும் ஒரு தெளிவாக சொல்லிடலாம். பிகாஸ் நீங்கள் ஹோம் லோன் இஎம்ஐ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட எமர்ஜென்சி கார்பஸை ஜென்ரேட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்துக்கான உங்கள் வீட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டை பண்ணி அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை ரெப்ளனிஷ் பண்ணுங்கள். நிறைய பேர் எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்துகிட்டு திருப்பி அப்படியே விட்டுறாங்க. திருப்பி எமர்ஜென்சி ஃபண்டை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த கார்பஸை ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கம் டு த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம எல்லாருக்குமே சொல்கிறது. ஓகே.
இப்போ நீங்க சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட வந்து எடுத்துட்டா திரும்ப வந்து ரீபே பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா எமர்ஜென்சி ஃபண்ட் இப்ப நெறைய பேருக்கு வந்து வைக்கிறது இல்ல. ஆமாம். எல்லாருக்கும் இதுக்கே வந்து சரியாயிடுது. ஸோ டெட் மேனேஜ்மென்ட் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டன்ட்? எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைங்கும்போது தான் டெப்டே போகும். ம். எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துருச்சு அப்படின்னா டெப்ட்டுக்குள்ளே போக மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக காமன் மேன் டெப்ட்டுக்குள்ளே எந்த டெப்ட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னா பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒரு ம். டெப்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ பர்சனல் லோனுங்கிறது வந்து பர்சனல் லோன் நம்ம ஊரில் என்னென்னா வேலைக்கு சேர்ந்த உடனே 3 மாதம் சம்பளம் வந்த உடனே உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துட்றாங்க. அடுத்தது உடனே உங்களுக்கு ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிருது, பர்சனல் லோன் வேணுமா வேணுமா. ஸோ இங்கே நீங்கள் தான் டிசிஷன் மேக்கர். அந்த எஸ்ஸு நோ சொல்கிறது நீங்கள் தான். பர்சனல் லோனுங்கிறது எதுக்கு வாங்கணும்? அவங்க சும்மா பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொருளை வாங்கியே ஆகணும். ஸோ ஏதாவது ஒரு பொருளை வாங்குவீங்க, இல்லை ஃப்ரெண்டுக்கு கொடுப்பீங்க, இல்லை ஒரு மொபைலை மாற்றுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? நீங்கள் போய் ஒரு ட்ராப்பில் விழுறீங்க, பர்சனல் லோன் ட்ராப்பில். ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதை சேர்த்து வாங்குங்க, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. உங்களோட தேவைகளுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஒரு சூப்பரானது கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். பட்டு நான் எதை வேணாலும் வாங்கிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலமாக லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். பர்சனல் லோனையும் கிரெடிட் கார்டையும் எனக்கு தெரிஞ்சவொன்னே வேலைக்கு சேர்ந்தவொன்னே அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸை ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸே பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1 இயர்க்குள்ளே உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள் கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ரீமியத்துக்கான அமௌண்ட்டை சேருங்க. இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 இயர்க்கு அப்புறமா பட் இதெல்லாம் செஞ்சுட்டு சில பேர் பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே சேவிங்ஸ்குள்ளே போகணும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேலரி ஆரம்பித்தோடனே 5% சேமிக்க ஆரம்பி. ஸோ அந்த சேவிங்ஸ் வந்து உனக்கு ஒரு ஹேபிட்டை கொடுக்கும். ஸோ ஒரு 2 வருஷம் ஆனவுடனே உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 30% மாறிடும். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி வேலைக்கு சேர்ந்த புதுசுலே கிரெடிட் கார்டு, பர்சனல் இது எல்லாமே வாங்குறாங்க. ஸோ இப்போ வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், ஹோம் லோன், இஎம்ஐ இது எல்லாமே எந்த ஆர்டரில் ஃபர்ஸ்ட் சார் அடைக்கணும்? நல்ல கொஸ்டின் பிரீத்தி. ஒரு லோன் ஒன்று உங்ககிட்ட நீங்கள் போய் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஹோம் லோன் வாங்கிட்டீங்க, பர்சனல் லோன் வாங்கிட்டீங்க, கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க. என்கிட்ட ஒரு பணம் வருது அப்படின்னா தான் கையில் பணம் இருந்தால் தான் அடைக்க முடியும். மாத சம்பளத்தில் அது இல்லாததுனால தானே இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ என்கிட்ட ஒரு பணம் வருது. எங்கேருந்து பணம் வரும்? யாராவது அப்பா அம்மா கொடுப்பாங்க. இதை வச்சுக்கூடா, ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கூடா. நான் வந்து ப்ராக்டிக்கல் சினாரியோவை பேசுகிறேன். பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுப்பாங்க. இல்லைனா இவர் எந்த காலத்துலேயோ ஏதோ ஒன்று இவர் பேரில் அவங்க அப்பா ஏதோ ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பார். அந்த இடம் விற்றுருப்பார். அதுலேருந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வந்துருக்கும். இந்த தம்பி வச்சுக்கணும். இப்படி வரும்போது அவர் எந்த கடனை ஃபஸ்ட்டு அடைக்கணும் அப்படின்னா, இதில் தான் குட் டெப்ட், பேட் டெப்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது என்னென்னா தேவையான கடன், தேவையில்லாத கடன், இதுதான். ஸோ ஹவுசிங் லோன், எஜுகேஷ்னல் லோன் இதெல்லாம் வந்து தேவையான கடனில் வந்துடும். பர்சனல் லோன், கிரெடிட் கார்டில் லோன் இதெல்லாம் வந்து தேவையில்லாத கடன். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் நான் பார்த்துருக்கேன், வெக்கேஷன் ட்ரிப்புக்காக பர்சனல் லோன் போடுவாங்க. அதோட பிளண்டாகவே சொல்கிறேன், முட்டாத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. கிரெடிட் கார்டு மூலமாக மொபைலை வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டுவாங்க. இல்லைனா நல்ல வண்டி இருக்கும், அந்த வண்டியை கொடுத்துட்டு ஒரு 2.5 லட்ச ரூபா வண்டி வாங்கி அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத கடன். ஸோ இந்த தேவையில்லாத கடனை வந்து வாங்கிட்டீங்க. அப்போ என்ன ஆகுன்னா, கையில் உங்கள்கிட்ட ஒரு பணம் வருதா, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆப்வியஸ்லி எங்கே இருக்கும்? உங்களோட பர்சனல் லோன்லேயும் கிரெடிட் கார்ட்லேயும் தான் இருக்கும். ஸோ இதை அடைக்கணும். ஸோ எங்கே உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த கடனை வந்து அடைச்சிட்டு இனிமேல் அதுக்குள்ளே போகவே மாட்டேங்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் அதை அடைச்சிட்டு திருப்பியே பர்சனல் லோன், சில பேர் ஒரு பர்சனல் லோன் போட்டு அந்த பர்சனல் லோன்லேருந்தே டாப்அப் பண்ணுவாங்க. பார்ட் பேமெண்ட் கட்டிட்டு கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி டாப்அப் வாங்குவாங்க. சில பேர் இடம் வாங்குறதுக்காக பர்சனல் லோன் போடுவாங்க. அதாவது அப்ரூவல்லாம் கிடச்சிருக்காது. ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வரும், இல்லைனா ஒரு லேண்ட் வரும். பிளாட் லோன் போனால் கூட, லேண்ட் லோன் போனால் கூட ஒத்துக்கலாம். அதுவே நம்ம என்ன சொல்கிறோம், கையில் காசை கொடுத்து வாங்குன்னு சொல்கிறோம். இல்லை நான் லேண்ட் லோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹோம் லோன்லேயே லேண்ட் லோன் ஒன்று இருக்குது. ஸோ அது வாங்கினீங்கன்னா கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. சில பேர் பர்சனல் லோன் வாங்கி லேண்ட் வாங்குவாங்க. அதாவது அப்பா அம்மா லோன் வாங்குவாங்க, அப்பா அம்மா வீடு வாங்கலான்னு இருப்பாங்க, ஸோ இடம் வாங்கலாம் அப்படிம்பாங்க. இவர் வந்து பர்சனல் லோன் போட்டு அதுக்கான சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 14%, 16%, 18% பர்சனல் லோன் போடுவார். ஸோ அப்போ அந்த இஎம்ஐங்கிறது வந்து ஹியூஜ் இஎம்ஐ. ஸோ அதை கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இவர் ஒரு லேண்ட் லோன் போகலாம், இல்லை இவரோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை இன்க்ரீஸ் பண்ணி தாராளமாக கிடைக்கும். ஸோ அதனால் பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோனை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அடைக்கணும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி போய் ஹோம் லோன் பார்ட் பேமெண்ட் பண்ணக்கூடாது. இதை அடைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும்.
இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹோம் லோனும் இஎம்ஐயும் பேரலாக போயிட்டே இருக்கணும். எப்பப்போலாம் சம்பளம் அதிகமாகுதோ அப்போ போய் எல்லாரும் ஹோம் லோன் பார்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிளாட் வாங்குறதுக்கு பர்சனல் லோன், இல்ல எல்லாத்துக்குமே இஎம்ஐ. முன்னாடி பேசின மாதிரியே வந்து இப்ப இந்த ஃப்ளைட்ல பொறுத்தவரைக்கும் கூட ஃப்ளைட் டிக்கெட்ஸே கூட இஎம்ஐ ஆப்ஷன் வந்துட்டு, ஸோ அதையுமே வந்து வாங்குறாங்க. ஹோம் லோன் வந்து டவுன் பேமெண்ட்டுக்குமே வந்து லோன் போறாங்க. ஆ ஸோ இதெல்லாம் எதனால சார் அதிகரிச்சுட்டே வருது? இது எல்லாமே பியர் ப்ரெஷருங்க. இங்கே தான் லைஃபே இருக்குது. நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு இத்தினோண்டு இடத்துலையும் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும். நான் வந்து இவ்வளோ பகட்டான வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட்டு எல்லாம் வாங்குவாங்க. ஈவன் தோ அது இதில் வந்தாலும் அப்ரிஷியேட்டிங் அசெட்டில் வந்தால் கூட அதோட growth வந்து ரொம்ப கம்மி. ஒரு ஃப்ளாட்டை வாங்கி நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்றீங்க அப்படின்னா அதோட growth வந்து கிட்டத்தட்ட ஹார்ட்லி ஒரு 30% தான் இருக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறமா கூட அதோட நீங்கள் விற்க போனீங்க அப்படின்னா. ஏன்னா அதோட டிப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது, அதாவது இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது. ஸோ இது வந்து இந்த ஓவராலாக இந்த சொசைட்டியை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த சொசைட்டியோட இந்த பகட்டான ட்ராப்பில் நான் விழமாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு நடுநிலைமையில் நின்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களோட பேசிக்கு ஒரு ஷெல்டர், அது இங்கேயோ ஊர்லேயோ, ஊரில் இருந்துச்சுன்னா இங்கே வாங்கவே வாங்காதீங்கம்ம. ஸோ ஊரில் உங்களுக்கு இருக்குது, இடம் இருக்குது, அப்பா அம்மா கிட்ட இருக்குது, நான் அதில் தான் எனக்கு அது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே இடம் வாங்காதீங்க. இங்கே நீங்கள் ஒரு ரெண்ட்டில் நல்ல ஒரு ரீசனபிள் ரெண்ட்டில் பக்கத்தில் எல்லா கம்ஃபர்ட்டும் நியர்பையில் இருக்கிற மாதிரி இருங்க. இந்த இன்னொன்று சொல்கிற மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் ப்ரெஷருக்கு, இந்த பகட்டான வாழ்க்கைக்கு, வீக்கெண்ட் செலிப்ரேஷனுக்கெல்லாம் அடிமையாகாமல் உங்களோட சம்பாத்தியத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், செலவை கம்மி பண்ணுங்கள், சேமிப்பை அதிகப்படுத்துங்க. இந்த 3 கான்செப்டை செஞ்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பீங்க. உங்களோட ஓவரால் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த கடனே இல்லாமல் உங்ககிட்ட கையில் ஒரு கார்பஸை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. எல்லாமே ஒரு எஜுகேஷனுக்காகவும், குழந்தைங்க மேரேஜ்க்காகவும், என் ரிட்டையர்மெண்ட்காகவும், என் வெக்கேஷனுக்காகவும் நீங்கள் ஒரு 15 வருஷத்தில் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் நான் சொல்கிற இந்த 3 பாலிசியை ஃபாலோ பண்ணணும். சம்பாதித்தை இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி வேணும்? ஒன்று கம்பெனியில் ப்ரமோஷன் வாங்கி கேரியரில் போகலாம். இல்லை பேசிவ் இன்கம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அது மூலமாக வாங்கலாம். இல்லை ஒய்ஃப் படிச்சிருக்காங்கன்னா அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சு அவங்க மூலமாக ஒரு அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். செலவை கம்மி பண்ணணும். இதுக்கு நீங்கள் எழுதாத கணக்கு அழுதாலும் வராது அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. ஸோ நீங்கள் எழுதி பார்க்கணும் உங்களோட கணக்கை. ஸோ நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருப்போம் பட்ஜெட்டிங்னு. ஸோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் வந்துடும். ஸோ உங்களுக்கு சேமிப்புங்கிறது ஒரு ஹேபிட்டாக ஆயிரும். அதை நீங்கள் நினச்சாலும் முடியாது. நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அதிகமாகும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், உங்களோட கையில் சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு கார்பஸ் டெவலப் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து செலவை கம்மி பண்ணணும். ஸோ அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி பட்ஜெட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருக்கிற ஃபேமிலியில் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து டெட் மேனேஜ்மெண்ட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி விஷயங்களை சார் அதை தடுக்குது? ஃபஸ்ட்டு வந்து என்ன தடுக்குது அப்படின்னா எல்லாமே இந்த எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கிடச்சிருது. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ஃபோனை வச்சுட்டு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னா கூட உங்ககிட்ட உங்கள்கிட்ட நல்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 10 கால் உங்களுக்கு வரும். சார் லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த ட்ராப்பில் போய் விழுந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் விழாமல் எந்த பொருளை வாங்கினாலும் நான் சேர்த்து தான் வாங்குவேன் அப்படிங்கிற அந்த மன உறுதி இருக்கணும். சேர்க்காமல் நான் எதுக்கும் இஎம்ஐ போயிட மாட்டேன். ஒரு குக்கர் வாங்குறதுனாலும், ஒரு ஓடிஜி வாங்குறதா இருந்தாலும், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறதுனாலும் நான் இஎம்ஐக்குள்ளே போக மாட்டேன். ஏன்னா இஎம்ஐயில் போனால் கேஷ்பேக் கிடைக்கும். அதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. பட் நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே அடைக்கிறீங்க அப்படின்னா இஎம்ஐலே கேஷ்பேக்லாம் இருக்குது, அதெல்லாம் போகலாம். வெரஸ் நான் லாங் ரனில் இஎம்ஐ கண்டினியூ கட்ட போகிறேன் அப்படின்னா கையில் சில பேர் பணம் இருக்கும், அவங்களும் இஎம்ஐ ஆப்ஷன் போவாங்க. ஏன்னா இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்திங்கன்னா ஒரு கேஷ்பேக்னு ஒன்று வரும், இந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னு. ஸோ அவங்க போகலாம். பட் நம்ம வந்து 15 மாதத்துக்கு 20 மாதம் 24 மாதத்துக்கு இஎம்ஐ கட்டுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி வெக்கேஷனுக்காக இஎம்ஐ போகிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு கட்டம் போட்டு இதுக்குள்ளே நான் என்னோடய லைஃப்பை மேனேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டெப்ட் ட்ராப்பில் விழாமல் டெப்ட்லேருந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இருக்கிற கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிடணும். அடைச்சிட்டு இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மன உறுதியை அவங்க டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, டெட் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்ஸ்மா.